இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்க பரிசீலித்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, PCR கிட்டுகள் கையிருப்பில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் 9,14,000 PCR கிட்டுகளில் 1,76,000 கிட்டுகள் கையிருப்பு உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். அன்றைய நிலவரப்படி பயன்படுத்தப்பட்ட PCR கிட்டுகளின் எண்ணிக்கை 4,66,550 தான் என்பதால் கையிருப்பில் உள்ளது போக மீதி உள்ள 2,71,450 உபகரணங்கள் எங்கே என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களினுடைய விவரங்களை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதன் விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் 1091 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1091 பேருக்கு இன்று தமிழகத்தில் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மொத்த பாதிப்பு என்பது 24,586 உயர்ந்திருக்கிறது. 1091 பேரில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள். அதன் விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, நீங்க தொடரலாம். தமிழகத்தில் தொடர்ந்து 3வது நாளாக 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரே நாளில் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புகள். நீங்கள் குறிப்பிட்டது போல 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கூட அதிகமான தொற்றுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஆக்டிவ் கேசஸை பொறுத்தவரையிலும் கூட இதே நிலைதான் நீடிக்கிறது. சென்னையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 8000 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கூட இந்த எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கின்றன. சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த மாவட்டங்களில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஊரடங்குக்கான தளர்வுகள் மற்ற மாவட்டங்களைப் போல் அறிவிக்கப்படவில்லை என்பது நாம் அறிந்தது. தற்பொழுது சென்னையினுடைய மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய படுக்கைகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ICU வசதிகளை அதிகரிப்பது என்பது அரசினுடைய கவனமாக இருந்து வருகிறது. இறப்புகளை குறைக்க வேண்டும் என்பதும் அரசினுடைய கவனமாக இருந்து வருகிறது. ஆனால் புதிய மாவட்டங்களில் இறப்புகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் காண முடிகிறது. மொத்த இறப்புகளில் அதிகமான இறப்புகள் சென்னையில் ஏற்பட்டிருந்தாலும் கூட இறப்பு ஏற்படாத மாவட்டங்களில் கூட புதுக்கோட்டை, புதிதாக நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட இறப்புகள் பதிவாகி வருகின்றன. எனவே இந்த இறப்புகளை குறைப்பதற்காக வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் ஏற்கனவே நோய் தொற்று இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. எனினும் தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவருக்கும் பரிசோதனைகள் எடுக்கப்படுவதில்லை என்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பரிசோதனை கிட்டுகளை நாம் தேவையான அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்தி வருகிறோம் என்று அமைச்சர் தொடர்ந்து கூறி வருகிறார். தமிழகத்தில் தான் அதிகமான பரிசோதனைகள் இந்தியாவிலேயே தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன என்று கூறி வருகிறார். எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது இது அதிகமாக இருந்தாலும் கூட இது மற்ற மாநிலங்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திற்கு தேவையான பரிசோதனைகள் என்று பார்க்கும் பொழுது நாம் தற்பொழுது செய்யக்கூடிய இந்த பரிசோதனைகளுடைய எண்ணிக்கைகளை கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றும்
13 பேர் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. 30 வயதுக்கு கீழானவர்களும் இறந்து வருகிறார்கள். எனவே நம்மளுடைய மார்டாலிட்டி ரேட் 1% கீழாக இருந்தாலும் கூட மருத்துவமனைகளுக்கு வந்து ஒரு சில நாட்களில், அதாவது 24 மணி நேரத்திற்குள் அல்லது 48 மணி நேரத்திற்குள் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அவர்கள் என்ன மாதிரியான நிலைமையில் மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள்? இதனை குறைப்பதற்கான, தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக 800 என்கிற அந்த உச்சபட்ச எண்ணிக்கையை நம்ம தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் பேசுகிற போது இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள், விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடிக்கணும், அதுதான் நம்ம தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறை எடுக்கக்கூடிய இன்னும் கூடுதல் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது என்ன? குறிப்பாக சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனாவை கட்டுப்படுத்த இந்த நோய்க்கான மருந்து மற்றும் தடுப்பு மருந்து இல்லாத நிலையில் அரசு தற்பொழுது கூறக்கூடியது, நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் என்று அரசு எவற்றையெல்லாம் வலியுறுத்துவதோ அதனை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையில்தான் அரசு இருந்து வருகிறது. கட்டுப்பாடுகள் ஆங்காங்கே தளர்த்தப்பட்டாலும் கட்டுப்பாடுகள் கடுமையாக இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் அரசுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய தொடர் அறிவுறுத்தலாக இருந்து வருகிறது. சென்னையில் கூட ஒரே ஒரு திருவல்லிக்கேணி பகுதியில் ஒரே தெருவில் பலருக்கு 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்து பின்பு ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு நோய் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள், அதனுடைய யுக்திகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்தில் நோய் பாதிப்பு முழுவதுமாக இல்லாமல் போனது. அதற்கான காரணம் என்ன என்று அவரிடம் பேசும் பொழுது கூட மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதற்கு காரணம் என்று தெரிவித்திருந்தார். எனவே ஹர்ட் மாஸ்கிங், அதாவது நம்ம ஹர்ட் இம்யூனிட்டி பற்றி எல்லாம் பேசுகிறோம், அனைவருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வர வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் தற்பொழுது நாம் வலியுறுத்த வேண்டியது என்னவென்றால் ஹர்ட் மாஸ்கிங், அதாவது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், அனைத்து இடங்களிலும் அணிந்து செல்ல வேண்டும். எனவே இந்த மருந்து மற்றும் தடுப்பு மருந்து இல்லாத நிலையில் இது ஒன்றுதான் நம்மை காக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று அரசு வலியுறுத்தி வருகிறது. எனவே தொடர்ந்து மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நிறைய இடங்களில் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாததால் நோய் பாதிப்பு அதிகரிக்கிறது என்பதை அரசு தொடர்ந்து ஆங்காங்கே கூறி வருகிறது. எனவே அந்த வகையில்தான் இன்று நடைபெற்ற கூட்டமும் அதற்கு பிறகான அறிவிப்புகளும் கூட இருந்து வந்திருக்கின்றன. நன்றி சாரதா, விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு தொற்று பாதித்தவர்களினுடைய விவரங்கள், உயிரிழப்பு மற்றும் குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கையை சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சீர்காழி அருகே வேகத்தடையை தகர்த்த இளைஞர்களை தட்டி கேட்ட காவலர் மண்டையை உடைத்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கீழே விழுந்தா போட, ஹாஸ்பிடல் போடா, போலீஸ் ஸ்டேஷன் போடா. இங்க என்ன பொம்பளை பொம்பளை நிக்கிறதுல கைய தூக்கிட்டு பாறை தூக்கிட்டு வந்துட்டானோ. வரும் இப்ப மோரை கிழிக்குமா, அடிக்கிறானா, உதைக்கிறான் நம்மள. இவன் மாமா இவனுக்கு செருப்பு இருந்தாடி பாறை தூக்கிட்டு அடிக்க வரா மாமா. அதிவேகமாக செல்பவர்களை தடுக்க அமைக்கப்பட்ட வேகத்தடையை இளைஞர்கள் சிலர் சேர்ந்து உடைத்து அகற்றும் காட்சிதான் எது. அதை தட்டி கேட்ட காவலரை தாக்கிய விவகாரத்தில் 5 இளைஞர்கள் சிறை சென்றுள்ளனர். வேகத்தடையை அகற்ற முயன்று இளைஞர்கள் சிறை சென்றது எப்படி? எப்படி வந்து வேற பத்தியா அம்மா
மாமா லே ஐயோ ஐயோ ஐயோ. சீர்காழி அருகே நெய்த்தலவாசலைச் சேர்ந்தவர் 35 வயதான கோவிந்தன். இவர் புதுப்பட்டினம் காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வருகிறார். காவலர் கோவிந்தனின் வீட்டிற்கு எதிரே உள்ள சாலையில் வேகத்தடை ஒன்று இருந்துள்ளது. இது இருசக்கர வாகனத்தில் வேகமாக செல்லும் இளைஞர்களுக்கு தடையாக இருந்துள்ளது. இதனால் அதை அகற்ற திட்டமிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் அதே தெருவைச் சேர்ந்த ராம்குமார், கனிவண்ணன், ஸ்டாலின், ராகுல், முகேஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அந்த வேகத்தடையை உடைத்து எறிந்துள்ளனர். இதனை அறிந்த காவலர் கோவிந்தன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஏன் வேகத்தடையை உடைக்கிறீர்கள் என கேட்டுள்ளார். இதில் ஏற்பட்ட தகராறில் ராஜ்குமார், கனிவண்ணன் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் கோவிந்தனை தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது தொடர்பாக பூம்புகார் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார், கனிவண்ணன், ஸ்டாலின், ராகுல், முகேஷ் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். வேகத்தடையை தகர்த்த இளைஞர்களை தட்டி கேட்கச் சென்ற காவலரை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசிடம் தற்போது 48 இந்தியர்கள் உதவி கோரி இருக்கிறார்கள். இந்தியா திரும்ப வேண்டும் என்று கப்பலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் லண்டனில் இருந்து ஸ்காட்லாந்து கப்பலில் கடந்த 3 மாதங்களாக 48 பேர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நான் வெங்கடேசங்க, பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறேங்க. கம்பெனி பேர் வந்து ஃப்ரெட் ஓல்சன் க்ரூஸ் லைன், லண்டன் கம்பெனி. இங்கே குவாரண்டைனால இந்த கம்பெனி மூடிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எதாவது வேலை கிடையாது. 3 மாதமாக இந்த ஷிப்பில் இருக்கிறோம். நாங்கள் எல்லா இதுக்கும் எம்பசிக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். ஷார்ட் லிஸ்ட்டில் எங்கள் பேர் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஃப்ளைட் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் மறுபடியும் இங்கே இருக்கிறோம். இங்கே கம்பெனியில் இருக்குன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அக்காமடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வழி இல்லாத இந்த ஷிப்பில் இருக்கிறோம். கம்பெனி நான் சொல்லுதுன்னா நம்ம கவர்மெண்ட்டு எதுவும் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். 3 மாதமாக அந்த ஷிப்பில் நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். இங்கே வந்து 5 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. நான் பாண்டிச்சேரி, வேலூர், தஞ்சாவூர், கடலூர், திருச்சி இருக்கிறாருங்க. கொஞ்சம் தயவுசெய்து இப்போ கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட்டில் எங்களுக்கு போட்டு அனுப்புங்க. 7ஆம் தேதி ஃப்ளைட் இருக்குது, 11. தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார். மிக்க நன்றி. ஸ்காட்லாந்து கப்பலில் கடந்த 3 மாதங்களாக சிக்கி தவிக்கும் 48 தமிழர்களை மீட்க கோரி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து கப்பலில் சிக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் பேசிய காட்சிகளை பார்த்தோம். ஐரோப்பாவில் நடுக்கடலில் பால்மோரல் சொகுசு கப்பலில் 48 இந்தியர்கள் சிக்கி இருக்கிறார்கள். மேற்கு வங்கம், மராட்டியம், கோவா, டெல்லி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து சிக்கியிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இந்தியா வருவதற்கு மத்திய அரசின் உதவியை கோரியிருக்கிறார்கள். கடலில் சிக்கி தவிக்கும் தமிழர்கள் பேசிய காட்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நான் வெங்கடேசங்க, பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறேங்க. கம்பெனி பேர் வந்து ஃப்ரெட் ஓல்சன் க்ரூஸ் லைன், லண்டன் கம்பெனி. இங்கே குவாரண்டைனால இந்த கம்பெனி மூடிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எதாவது வேலை கிடையாது. 3 மாதமாக இந்த ஷிப்பில் இருக்கிறோம். நாங்கள் எல்லா இதுக்கும் எம்பசிக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். ஷார்ட் லிஸ்ட்டில் எங்கள் பேர் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஃப்ளைட் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் மறுபடியும் இங்கே இருக்கிறோம். இங்கே கம்பெனியில் இருக்குன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அக்காமடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வழி இல்லாத இந்த ஷிப்பில் இருக்கிறோம். கம்பெனி நான் சொல்லுதுன்னா நம்ம கவர்மெண்ட்டு எதுவும் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். 3 மாதமாக அந்த ஷிப்பில் நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். இங்கே வந்து 5 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க.
நான் பாண்டிச்சேரி, வேலூர், தஞ்சாவூர், கடலூர், திருச்சி இருக்கிறாருங்க. கொஞ்சம் தயவுசெய்து இப்போ கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட்டில் எங்களுக்கு போட்டு அனுப்புங்க. 7ஆம் தேதி ஃப்ளைட் இருக்குது, 11. தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார். மிக்க நன்றி. கடந்த 3 மாதங்களாக ஸ்காட்லாந்து கடலில் கப்பலில் சிக்கி தவிக்கக்கூடிய 48 இந்தியர்கள் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மத்திய அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இத்தொடர்பான பிரத்யேக காட்சிகளையும் அவர்கள் பேசிய காணொலிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். திருமணம் முடிந்ததும் கிடைக்க வேண்டிய திருமண நிதியுதவி மற்றும் தாய் தங்கம் குழந்தை பிறந்தும் கூட தரப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 7000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்து நிதியுதவி கிடைக்காமல் காத்து கிடக்கின்றனர். தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் 5 வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் உள்ளன. 2011 முதல் நிதி உதவியோடு தாலிக்கு தங்கமும் வழங்கப்படுகிறது. இதனை பெற திருமணத்திற்கு 15 நாட்களுக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும். தொடக்கத்தில் திருமணம் முடிந்தவுடன் வழங்கப்பட்டு வந்த பணம் மற்றும் தங்கம் காலப்போக்கில் 3 மாதம், 6 மாதம், ஓராண்டு என இழுத்துக் கொண்டே வந்து தற்போது 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கிடைப்பதில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2017 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு யாருக்கும் திருமண உதவித்தொகை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அங்கே வந்து அப்ளை பண்ணி எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம். இப்போ 1.5 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் இது வரைக்கும் வரல. நான் புதூர் யூனியனில் போய் நானும் அலைஞ்சு வாரம் ஒரு வட்டம் போய் கேட்டு தான் பார்க்கேன். இந்த வருது உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாலும் தான் வருது, உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வரல. தமிழக அரசு வழங்கி வந்த திருமண உதவித்தொகை மற்றும் தங்கம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளாக அதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அரசு என்ன நோக்கத்திற்காக திருமண உதவி திட்டங்களை அறிவித்ததோ அந்த நோக்கமே அடிபட்டு நிற்பதாகவும் கூறுகின்றனர் இந்த திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள். எங்க அப்பா டீ கடை நடத்தி தான் எங்களை படிக்க வச்சாரு. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த திருமண உதவித்தொகை வந்து 8 கிராம் தங்கமும் 50,000 ரொக்கமும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதை அப்ளை பண்ணோம். நானும் எங்கள் அப்பாவும் அப்ளை பண்ணோம். ஆனால் இப்போ எனக்கு 1.5 வருஷம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. சீனாவுடனான எல்லை பிரச்சனையில் சமரசத்திற்கு இடம் கிடையாது என்றும் ஒரு அங்குலத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான 2வது ஆட்சியின் ஓராண்டு நிறைவையொட்டி நியூஸ் 18 குழும செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு அமித்ஷா சிறப்பு நேர்காணல் அளித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருப்பதாக கூறினார். கொரோனா ஊரடங்கை நடைமுறைப்படுத்துவதை முன்கூட்டியே அறிவித்திருந்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்பும் ஆவலில் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றிருப்பார்கள் என்றும் இதனால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும் என்றும் விளக்கமளித்தார். कुछ ऐसे दृश्य हुए जो नहीं होते तो ज्यादा अच्छा था. कई राज्यों ने रिक्शाएं करी माइक वाली और उनकी बस्तियों में घुमाया कि कोई जल्दबाजी न करे, परंतु फिर भी कुछ लोग रोड पर निकल गए हैं और ऐसे दृश्य बने हैं. 5-6 दिन तक ये चला. उसके बाद हमने जो व्यवस्था करी वो लोग समझने लगे और ஸ்ட்ரக்சர்ட் व्यवस्था से ही जाने लगे. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உதவ மாநில அரசுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியதாக கூறிய அவர், புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களில் 80 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிந்து வருவதாகவும் கூறினார். லடாக்கில் நிலவும் எல்லை பிரச்சினை தொடர்பான கேள்விக்கு இந்தியாவின் நிலம் அல்லது தண்ணீர் பங்கீட்டில் எந்த சமரசத்திற்கும் இடம் கிடையாது என்று அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார். देखिए, मैंने कहा ना, अभी डिप्लोमेटिक स्तर पर और सेना के स्तर पर, दोनों स्तर पर बातचीत हो रही, मगर किसी से हमें डिसअपॉइंट होने की जरूरत नहीं है. हमारी नीति अफर है, अड़िग है कि हमारी सीमाओं का ना कोई उल्लंघन कर सकता है, ना हमारे सार्वभौमत्व पर कोई सवालिया निशान लगा सकता है. इसके साथ कोई कॉम्प्रोमाइज नहीं होगा. और डिसअपॉइंटमेंट तो तब होता है जब विफलता मिलती है. विफलता मिलने की कोई संभावना नहीं. குடிமக்கள் குடியுரிமையையும் பறிக்காது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அனந்த் சர்மா, கபில் சிபல், குலாம் நபி ஆசாத் ஆகியோர் கூறி வரும் நிலையில் இச்சட்டத்திற்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் பங்கேற்றது ஏன் என்று அமித்ஷா கேள்வி எழுப்பினார். देखिए, मैंने सीए के वक्त प्रेस कॉन्फ्रेंस कर कहा था कि अभी सीए लेकर आए हैं, एनआरसी जब लाएंगे तब इस पर चर्चा करेंगे. और अभी सीए के लिए जो भ्रांति फैलाई गई है उसको हम ढंग से
इस देश की माइनॉरिटी को बताना चाहते हैं। ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு நிவாரண நிதியை பணமாக வழங்க வேண்டும் என்று ராகுல் காந்தி போன்றோர் கூறுவதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறிய அமித்ஷா, இதுவரை 41 கோடி மக்களுக்கு 53,000 கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கொரோனாவால் உலக நாடுகளின் பொருளாதாரம் முடங்கி கிடப்பதை இந்தியாவிற்கு சாதகமானதாக மாற்ற மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் கொரோனா தொற்று பாதித்தவர்களினுடைய எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்திருக்கிறது. தொடர்ந்து முதன்மையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்தியாவில் கொரோனா தொற்று பாதித்தவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் உலக அளவில் அதிக பாதிப்புகளின் பட்டியலில் 7வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. நாட்டின் 6 நகரங்களில் ஒட்டுமொத்த பாதிப்பும் 1 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது கொரோனா பாதித்தவர்களினுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் 2 லட்சத்தை கடந்திருக்கிறது. முறையே மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்ந்து தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இன்று தமிழகத்தில் ஒரே நாளில் 1091 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்திய அளவில் தற்போது 2 லட்சத்தை கடந்திருக்கிறது தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய நபர் குதிரை பந்தயத்தில் அனைத்தையும் இழந்து யூடியூப் பார்த்து வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கும் திருடனாக மாறி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஆட்டோவில் இருந்து இறங்கிய இந்த நபர் கிடந்த வீட்டில் 45 சவரன் நகைகளை கொள்ளையடித்து போலீசாரிடம் சிக்கியுள்ளார். தனியார் நிறுவன ஊழியர் கொள்ளையனாக மாறியது ஏன்? சென்னை கொளத்தூர் அஞ்சுகம் நகரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி 45 சவரன் நகைகள் மற்றும் 48,000 ரூபாய் கொள்ளை போயிருந்தன. வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த தெருமுனையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது நீல நிற சட்டை அணிந்த நபர் ஆட்டோவில் இருந்து இறங்கி அவ்வழியாக நடந்து செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. அந்த நபர் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டபடியே சென்றதால் அவர் மீது போலீசாரின் சந்தேகம் அதிகமானது. தொடர்ந்து 100 சிசிடிவிகளின் காட்சி பதிவுகள் மற்றும் செல்போன் சிக்னல்கள் மூலம் அந்த நபரின் இருப்பிடம் பெரம்பூர் மூர்த்தி தெரு என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். குறிப்பிட்ட முகவரியில் போலீசார் விசாரித்த போது நீல நிற சட்டை நபர் பிடிபட்டார். விசாரணையில் அவரது பெயர் சக்திவேல் என்பது தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் உண்மை அம்பலமானது. சக்திவேலுக்கு திருமணமாகி 1.5 வயதில் குழந்தை உள்ளது. 9ஆம் வகுப்பு வரை படித்த சக்திவேல் தனியார் கூரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கிண்டி ரேஸ் கிளப் பற்றி அறிந்து குதிரை பந்தயம் மூலம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் கிண்டியில் நடக்கும் குதிரை பந்தயத்தில் சேர்ந்து அவ்வப்போது செலவழித்து வந்தார். முதலில் 400 ரூபாய் கட்டிய அவருக்கு 1000 ரூபாய் கிடைத்துள்ளது. அதன் மூலம் ருசி கண்ட சக்திவேல் தொடர்ந்து அதில் வெறியாக தொடங்கினார். சில நேரங்களில் பணம் இரட்டிப்பானாலும் பல நேரங்களில் பணத்தை சக்திவேல் இழந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தனது முழு சம்பளத்தையும் குதிரைகள் மீது கட்டத் தொடங்கிய சக்திவேல் அதையடுத்து மனைவியின் நகைகள், 2 வீலர் என அனைத்தையும் குதிரைகள் மீது கட்டி இழந்தார். எனினும் குதிரை பந்தய மோகத்தில் இருந்து மீளாத சக்திவேல் சரியாக வேலைக்கு செல்லாததால் வேலையும் பறிபோனது. வீட்டில் மதிப்பிழந்த அவர் தனது மனைவியின் செல்போன் மூலம் யூடியூபில் புதிய தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை தேடியுள்ளார். அப்போது யூடியூபில் திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோக்களை பார்த்துள்ளார். திருடி சம்பாதிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். சம்பவம் நடந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக வீட்டிலிருந்து ஆட்டோ மூலம் குளத்தூர் பகுதிக்கு வந்துள்ளார்.
டிப்டாப்பாக உடையணிந்த சக்திவேல் முதுகில் பள்ளி மாணவர் போல ஒரு பேக்கையும் மாட்டியிருந்தார். கொளத்தூர் பகுதியில் பிற்பகலில் நடந்தே சென்று பூட்டிய வீடுகளை தொடர்ந்து 2 நாட்களாக அந்த பகுதியில் நோட்டமிட்டுள்ளார். அப்போதுதான் கோபாலகிருஷ்ணனின் வீடு பூட்டப்பட்டிருந்ததை அடையாளம் கண்டறிந்து சம்பவ தினத்தன்று உள்ளே புகுந்து கொள்ளையடித்தார். கொள்ளையடித்த நகைகளுடன் சக்திவேல் தப்பி வெளியேறி கொளத்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் நடந்து ரெட்டை ஏரி பகுதிக்கு வந்துள்ளார். அங்கு தனது தாய் வீட்டிற்கு செல்லாமல் மீண்டும் 3 கிலோமீட்டர் நடந்து பெரம்பூர் வெற்றி நகரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு மரப்பெட்டி ஒன்றில் நகைகளை பதுக்கிய சக்திவேல் கையில் உள்ள பணத்தை தண்ணியாக செலவழித்துள்ளார். குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்து இவ்வளவு பணம் ஏது என கேட்டபோது, இவ்வளவு நாளாக என்னை யாரும் மதிக்கவில்லை, நான் புதிய தொழில் மூலம் சம்பாதிக்க தொடங்கியுள்ளேன் என கெத்தாக கூறியுள்ளார். முதல் கொள்ளையில் நகைகள் அதிக அளவில் கிடைத்த நிலையில் திடீரென மார்ச் 25ஆம் தேதி முதல் ஊரடங்கு தொடங்கியதால் அடகு கடைகள் பூட்டப்பட்டன. அதனால் சக்திவேலால் நகைகளை அடகு வைக்கவோ விற்கவோ முடியவில்லை. முதல் கொள்ளை சம்பவத்திலேயே சக்திவேலுக்கு நகையும் பணமும் கிடைத்ததால் அடுத்த கொள்ளை சம்பவத்திற்கும் திட்டமிட்டார். ஆனால் அதற்குள் சிக்கிக் கொண்டார். சக்திவேலிடமிருந்து 35 சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். குதிரை பந்தயத்திற்கு அடிமையாகி வேலை, மனைவியின் நகைகள், இருசக்கர வாகனம் என அனைத்தையும் இழந்த சக்திவேல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு திருட்டு வழக்கில் சிக்கி சிறையில் அடைபட்டுள்ளார். ஊரடங்கு நேரத்திலும் 100 சிசிடிவிக்கள் மூலம் சக்திவேலை கண்டறிந்த இன்ஸ்பெக்டர் சண்முகவேலன் தலைமையிலான தனிப்படை போலீசாருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் இழந்த பொருளாதாரத்தை விரைவில் மீட்போம் என்று பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார். CII எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு வளர்ச்சியை மீண்டும் பெறுதல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இதில் கொரோனாவால் இழந்த பொருளாதாரத்தை விரைவில் மீட்போம் என்றும் பொருளாதார மீட்பே நமது முதன்மை இலக்கு என்றும் உறுதியளித்தார். தற்சார்பு இந்தியாதான் நம் முன் இருக்கும் ஒரே வழி என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், உலகத்திற்கு தேவையான பொருட்களை நாம் தயாரிக்க வேண்டிய காலம் இது என்றும் பேசியுள்ளார். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் செல்வதாகவும், கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் 74 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் மோடி கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு நாள்தோறும் உச்சத்தை எட்டி வரும் சூழலில் ஜூன் 15ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தேர்வுகளை 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்க கோரி தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் கருத்தை கேட்காமலேயே தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், பருவமழை, அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகளை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் பேசப்பட உள்ளதாக தெரிகிறது. அமைச்சரவை கூட்டத்தின் போது பல முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கால் இலங்கையில் சிக்கித் தவித்த தமிழர்கள் உட்பட 700 பேர் இந்திய கடற்படை கப்பல் மூலம் தூத்துக்குடிக்கு திரும்பினர். ஊரடங்கு காரணமாக இலங்கை, மாலத்தீவு, ஈரான் நாடுகளில் சிக்கித் தவிக்கும் 2100 இந்தியர்களை விமானம் மற்றும் கப்பல்கள் மூலம் தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக இலங்கையில் கொழும்புவில் சிக்கித் தவித்த தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 700 பேரை அழைத்துக் கொண்டு இந்திய கடற்படை கப்பல் ஜலஸ்வா தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தை இன்று காலை 10 மணிக்கு வந்தடைந்தது. துறைமுகத்தில் பயணிகள் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு அவர்களது கையில் சீல் வைக்கப்பட்டது. இதன் பின் பயணிகளை 25 பேருந்துகள் மூலம் அவர்களது சொந்த ஊர் அனுப்பப்பட்டு அரசு முகாமில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. சிம்டமேட்டிக் பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே உடனே டெஸ்டிங்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம்.
சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கஸ்டம்ஸ் அண்ட் இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்காக நம்ம கூட்டிகிட்டு போவோம். அது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு 25 பஸ் ரூட் எல்லாம் ரெடி பண்ணி அந்தந்த மாவட்டத்துக்கு பிரித்து அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டோம். இவருக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு, லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கூட இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே கண்டிப்பாக இவருக்கு டெஸ்டிங் பண்ணி குவாரண்டைன் பண்ணக்கப்புறம் தான் ப்ரோட்டோகால் படி வீட்டுக்கு அனுப்புவோம். மதுரை அலங்காநல்லூர் அருகே சரக்கு வேன் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மணியஞ்சியைச் சேர்ந்த பிரகாஷ் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது குலமங்கலம் பகுதியில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. சரக்கு வேன் மோதியதால் பிரகாஷ் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் அலங்காநல்லூர் போலீசார் வேனின் உரிமையாளரை கைது செய்திருக்கிறார்கள். பிரகாஷுக்கு 3 ஆண்டுக்கு முன் திருமணம் நடந்த நிலையில் குழந்தை பிறந்து 40 நாட்களே ஆகிறது. சலூன்கள், அழகு நிலையம் மற்றும் ஸ்பா நிலையங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் பெயர், முகவரி, கைபேசி எண், ஆதார் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். சலூன்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றி அவர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ஒரே நேரத்தில் அதிக வாடிக்கையாளர்கள் வருவதை தவிர்க்கும் பொருட்டு முன்பதிவு அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்றும் சலூன் கடை உரிமையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சீப்பு, முடி நேராக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றை ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் பயன்படுத்தும் முன்பு சானிடைசர் கொண்டு சுத்தப்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. களையக்கூடிய மேலங்கியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மேலங்கி, டவல் உள்ளிட்டவற்றை ஒவ்வொரு முறையும் சலவை செய்த பின்பே வாடிக்கையாளருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக மார்ச் மாதத்திலிருந்து பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பூஜைகள் மட்டும் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் சோதனை அடிப்படையில் தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஏழுமலையானை வழிபட ஆந்திர அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு மத்திய அரசு இசைவு தெரிவித்துள்ளது. வழிபாட்டுக்கான நடவடிக்கைகளை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே எடுத்து வந்தது. தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க ஏதுவாக தரிசன வரிசையில் 2 மீட்டர் இடைவெளியில் ரேடியம் ஸ்டிக்கர்களும் பதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எப்போதிலிருந்து தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று உறுதியான தகவல் தெரிவிக்கப்படவில்லை. ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை மீறி தவணை செலுத்துவதற்கான அவகாசம் வழங்காமல் அபராதம் வசூலிப்பதாக கூறி சென்னையில் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவன அலுவலகத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டனர். தேசிய ஊரடங்கை முன்னிட்டு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியோர் தவணை தொகையை செலுத்த அவகாசம் அளிப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. ஆனால் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனம் தவணை செலுத்த அவகாசம் வழங்காமல் அபராதம் விதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் சென்னை அண்ணா நகரில் உள்ள பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். தவணை தொகை செலுத்துவதில் உள்ள குளறுபடிகளை போக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சார், எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை. எங்களுக்கு இதை இது பண்ணுங்க. ஒன்று பெனால்ட்டியாவது எங்களுக்கு இல்லாமல் பண்ணுங்க. டிவோ மட்டும் சொல்றீங்களா? நாங்கள் எப்படியாவது கட்டுறோம். ஆனால் பெனால்ட்டி எங்களால் எப்படி சார் கட்ட முடியும்? நீங்கள் பெனால்ட்டி, என்னுடைய டிவோ அமௌண்ட்டு, ஒரு டிவோ அமௌண்ட்டு 1200 ரூபாய். ஆனால் இவங்க போட்டிருக்கிற பெனால்ட்டி எவ்வளோ தெரியுமா? அந்த மாதத்துக்கு மட்டும் 1200 ரூபாய் போட்டிருக்காங்க. பெனால்ட்டி அமௌண்ட் மட்டும் 1200 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் டிவோ கட்டுமா, இந்த பெனால்ட்டியை கட்டுவோமா? எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம்? மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.